ஹாய்! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு தாய்ப்பாலுக்கு இணையான தேங்காய் பால்லருந்து சூப்பரான ஒரு ஹெல்த்தியான டெசர்ட் பார்க்க போறோம். டெசர்ட் செய்றதுக்கு இன்னைக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷான தேங்காவ எடுத்திருக்கேன். தேங்காயில காப்பர், கால்சியம், பாஸ்பரஸ், மெக்னீசியம், ஜிங்க், அயர்ன், மாங்கனீஸ், ஃபோலேட், பொட்டாசியம், விட்டமின் ஏ, பி, சி, இ, கே, ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிடும் தேங்காயில இருக்கு. தேங்காயை துண்டு துண்டாக நறுக்கி ஜாரில் அரைச்சி அதிலிருந்து பால் எடுத்துக்கலாம். தேங்காய் ஹார்ட் அட்டாக்கை தடுக்குது, அல்சர் வராமல் காப்பாற்றுது, ஆண்களோட செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸை சரி பண்ணுது. டெசர்ட்க்கு தேங்காய் பாலை நம்ம இன்றைக்கி சூடு பண்ண போகிறதில்ல, அதோட நியூட்ரியன்ஸை அப்படியே எடுத்துக்க போகிறோம். தேங்காய் பால் எவ்வளோ க்ரீமியாக அப்படியே சூப்பராக இருக்குது பாருங்கள். இதே போல் இன்னும் 2 முறை தண்ணி விட்டு அரைச்சி பாலை தனியாக எடுத்து வச்சுட்டேன். இதோட பாதாம், ஏலக்காய், முந்திரி இதை 3த்தையும் ஜாரில் சேர்த்து அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்து பாலோட ஆட் பண்ணிக்க போகிறோம். வெயிட்டை நான் குறைக்கணும்னு நினைக்கிறேன், நான் இதெல்லாம் சாப்பிட்டா வெயிட் போடும் அப்படின்னு நீங்கள் நினைக்கவே தேவையில்லை. இது எல்லாமே குட் கொலஸ்ட்ரால் தான். ஸோ எல்லாருமே தாராளமாக சாப்பிடலாம். உங்களுக்கு ஒரு வேளை பயமாக இருந்தால் எல்லா நட்ஸோட அளவையும் கம்மி பண்ணிக்கோங்க. ஏலக்காய் வாசனைக்கு ஆட் பண்ணுறேன், உங்களுக்கு வேணான்னா இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் சியா சீட்ஸை நைட்டே தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா பால் சேர்க்கலாம், ஆனால் அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. தண்ணியில் ஊறி பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல. சியா சீட்ஸ் நமக்கு கிடைக்காத விஷயம் அப்படின்னு நினைக்காதீங்க. சூப்பர் மார்க்கெட்டில் எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே கிடைக்குது. அப்படி இல்லைனா ஜியோ மார்ட்டில் ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க. ஜஸ்ட் 150 தான் இருக்கும். ஒரு பேக்கெட் வாங்கிட்டிங்கன்னா அது 6 months கூட வரும். நீங்கள் யூஸ் பண்ணுறத பொறுத்து வரும். எவ்வளவோ செலவு பண்ணுறோம், நம்ம ஹெல்த்துக்காக கொஞ்சம் மெனக்கெட்டு இதெல்லாம் வாங்கி கலெக்ட் பண்ணி வைங்க. பட்ஜெட் ப்ராப்ளம் இருந்தால் 1 month சியா சீட், 1 month ஃப்ளாக்ஸ் சீட், 1 month பம்ப்கின் சீட்னு பிரித்து வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ நட்ஸோட பேஸ்ட்டை கிளாஸில் ஊற்றி எடுத்துக்கலாம். இதோட தேங்காய் பாலையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்வீட்னஸ்க்கு தேன் சேர்க்குறேன், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நாட்டு சர்க்கரை இல்லை பனவெல்லம் ஏதாச்சும் சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக சியா சீட்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். சியா சீடும் ஒரு சூப்பர் ஃபுட். தேங்காயிலையும் சியா சீட்லையும் ஏறக்குறைய ஒரே மாதிரியான நியூட்ரிட்டிவ் வேல்யூ தான் இருக்குது. இதில் ஒரு சூப்பரான விஷயம் என்னென்னா, தேங்காயிலையும் சியா சீட்லேயும் ரொம்ப ரேரான காப்பர், ஜிங்க் அண்ட் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் அதிகமாக இருக்குது. இது 2யும் நம்ம கலந்து தான் சாப்பிட போகிறோம். அதனால தான் இது ஒரு சூப்பரான மெமரி பூஸ்டர் ஆக போகுது. பிரெயினுக்கு ரொம்ப நல்லது. இதை எம்டி ஸ்டொமக்கில் சாப்பிடும் போது தான் அதோட ஃபுல் நியூட்ரிஷனும் நமக்கு கிடைக்கும். தேங்காயை போலவே சியா சீட்ஸும் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சரி பண்ணுது. ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வராமல் தடுக்குது, டயபெட்டிஸ் வராமல் தடுக்குது. கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கவங்க சியா சீடை சாப்பிடுங்க. தயவுசெய்து இதில் வெள்ளை சக்கரை மட்டும் ஆட் பண்ணிடாதீங்க, இதில் இருக்க நியூட்ரியன்ஸே கெட்டு போயிடும். டேஸ்ட்டும் ரொம்ப மைல்டாக சட்டிலாக சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். மைண்டையும் பாடியையும் ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க. சூப்பராக இருங்க, நிம்மதியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. டேக் கேர், பாய்.